குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 26 ஃபெப்ரவரியில் இன்னும் வந்து டிஎன்பிசி குரூப் 4க்கு இன்னும் வந்து 104 நாட்கள் தான் இருக்குது. நான் எனக்கு வந்து நாளைக்கு வந்து 9th வந்து தமிழ் 9th வந்து டெஸ்ட் இருக்குது. அதுக்காக நான் படிக்க உக்காந்துட்டேன். நீங்களும் படிக்க உக்காந்துட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படி படிக்கிறேன் அப்படிங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக தமிழில் வந்து 100 மார்க் அப்படின்றதுனால நம்ம தமிழ் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக தான் படிக்கணும். அதுலேயுமே வந்து 9th 10th வந்து நல்லா படித்தா மட்டும்தான் வந்து நம்ம நிறைய ஃபோக்கஸ் பண்ண முடியும். 6th-லேருந்து 8th-க்குள்ளே நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 40 மார்க் கவர் ஆகும். மீதி இருக்கிற ஒரு 60 மார்க் எங்கே கவர் ஆகும்னா 9th 10th-லேருந்து தான் கவர் ஆகும். நம்ம அதை வந்து சிலபஸில் பார்த்தோம் அப்படின்னா இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணியிருந்தேன், அந்த விஷயங்கள் தெரியும். அதுக்காக தான் சொல்லியிருக்கேன், டெய்லி ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணுங்கள், போட்டு பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். அதெல்லாம் எங்கே எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி வெப்சைட்டில் போயிட்டு எடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறத மாதிரி போட்டு பார்த்தோன்னாலே நம்மளுக்கு அனலைஸ் பண்ணும்போது தெரிஞ்சிடும் எந்த போர்ஷன்லேருந்து ரொம்ப அதிகமாக கேள்விகள் கேட்கப்படுது அப்படின்னு பார்த்துக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் 9th தமிழ் தான் எடுத்திருக்கிறேன். புக்கெல்லாம் இப்படி கிறுக்கி தான் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் நம்ம ஞாபகப்படுத்தி படித்தா மட்டும்தான் வந்து நம்மளுக்கு ஒமிஷன் மெத்தடில் நிறையா வந்து கரெக்ட் பண்ண முடியும். லாஸ்ட் டைம் குரூப் 4ல் நான் தமிழில் வந்து 91 போட்டோம், என்னால் வந்து உள்ளே போக முடியல. ஏன்னா நான் வந்து ஜிகேயில் தப்பு பண்ணியிருந்தேன், நிறைய தப்பு ஜிகேயில் பண்ணியிருந்தேன். அதனால தான் வந்து என்னால் 91 போட்டுமே உள்ளே போக முடியல. ஆனால் அதை விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த முறை நான் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் அதிகமாகவே போடுறேன். இது வந்து நான் ஒரு லெசனுக்குமே வந்து நான் வந்து தனியாக ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சு எழுதியிருக்கிறேன். இதுதான் அது. ஏன்னா நம்ம முன்னேறத்துக்கு நம்ம வேலை செய்யாமல் என்ன பண்ண போகிறோம்? ஸோ அதுக்காக ஒரு ஸ்டெப்ஸாக எடுத்துறது தான். உங்களுக்கு என் கூட சேர்ந்து படிக்க இஷ்டம் இருந்தால் நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணுங்கள். டிஎன்பிசி கிளாஸ் ஸ்டூடெண்ட். நான் வீட்டில் இருந்து தாங்க படிக்கிறேன். டெஸ்ட்டுக்கு வந்து வெறும் டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஒரு ஃபேமஸான ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப லோ காஸ்ட் மட்டும்தான். ஏன்னா டெஸ்ட்டு போட்டுகிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நிறையா ஞாபகம் வரும். அதுக்காக தான் கண்டிப்பாக நான் வந்து இந்த டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் எடுக்கிறேன் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.